நீ கேட்டு உனக்கு எடுத்து கொடுத்தா போறதுக்கு ஏடுப்புல வந்தாயமா நீ நான் வீடு ஆயிட்டு நடக்கிற பச்சை மரம் வாங்கியா என்ன காயவரா போய் ஆயிட்டு நடக்கிற பாருமா கதா போய் போய் ஆயிட்டு நடக்கிறனோ பெண்ணாத்துக்கு பைக் கடிச்சாமா பொறுத்த பொண்ணுக்கு தான் தாய் வீட்டை பத்தி தெரியும். நம்ம தாய் வீட்டுல எப்படிலாம் இருந்து நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்து நம்ம கூட போறது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட எப்படிலாம் சந்தோஷமா இருந்தோம். இப்ப தாய் தந்தை இழுந்து நம்ம தவிக்கின்றோமே, நம்ம கூட போறது அண்ணன் தம்பி கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாத இருக்கிறோமே. எத்தனையோ பெண்கள் மனசுல பூட்டி மனசுக்குவாங்க. ஓ அதனாலயா இல்லாடி பொண்ணு பொண்ணு எல்லாம் தொழில் எடுத்துக்கிறீங்க. அப்பா அதான் செத்து போட்டாங்கன்னா அதாவது ஆக்க விட்டு வரும் உங்களுக்கு கிடையாது. அப்புறம் நான் அண்ணன் வேலைக்கிறேன் தொம்பி வேலைக்கிறேன் அண்ணன் போட அடிக்கிறேன் தம்பி போட அடிக்கிறேன் தொழில் எடுத்துட்டு போய் அவங்க மாதத்துக்கு 3 வாட்டி கட்டு போய் எடுத்துருந்தேன். யாரு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு காலத்துக்கு சீர் செய்யறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தா யாரும் உடம்பு அதுக்கு ஆகுது. என்னது எங்களுக்கு எல்லாத்துக்கு பட்டுல இறங்கி வந்தா மாமரம் எல்லாம் பூரா போறேன். பேசுற வேலையெல்லாம் பேச்சு ஆளாலும் கூட முடியா ஆண்டாண்டு பேசும் பேசுறாமா எப்படியோ அது தெரியும். நான் எப்படியோ உன் பேர் சொன்ன பொண்ணு பிள்ளைங்க எல்லாருக்குமே அப்பா தரத்துல மரியாதை. அப்பா தரங்கன்னா அதனால வரக்கூடாது வீட்டு பார்ப்போம். ஏன் வாங்க கோழி வரணும் ஒரு கோழி கோழி எடுத்துட்டு ஒரு 30,000 அளவு சொல்லுவேன். என்ன பார்த்துருவாங்க எடுத்துருவாங்க. ஓ தலைவரே தலைவரே தலைவர் மாமா என் ஜக்காத்தியோட கோழி கட்டு உயிர் எடுக்கிறேன். உங்களுக்கு கோழி நாங்க வச்சுக்கிறேன். கோழி வரணும் கோழி வளர்க்கு ஏன்னா கோழி துணி கேட்டுக்கிறாங்க. சரி கல்யாணம் பண்ணா பிடிச்சிட்டு போகாதே வந்துக்கிறோம். இது முக்கியடா சுட்டி இருந்தா வச்சா போறது புறாவை பிடிச்சி அது தெரிஞ்சாங்க ஆவாது சொல்லிட்டு தள்ளி விட்டா கூட பரவாயில்ல. நான் என்ன பண்ண சொல்லு. சரிடா ஏதோ நம்ம வீட்டுல பிறந்து செத்துட்டு பிறகு தான் கோழி போடுவோம். அந்த குழந்தை ஏதோ நல்லா குழந்தை தந்து மாதிரி பண்ணி விட்டேன். என்ன அது உயிரோட இருக்கும்போது கோழி தானே இருக்குங்க. அது கூட தான் உங்க போற தந்தாடி பண்ணி சொல்லுங்க. சரி போய் எடுத்து நான் பண்ண முடியா? சரி பட்டு போடுறது ரேஷன் போடுறது கவர்மெண்ட்ல கியூல நின்று வாங்க பாரு. சீரு பாருங்க என்ன சொல்ற என்ன சொல்ற என்ன கேக்குறேன். இந்த பொருள் கிடைக்காததுக்கு டோக்கன் போட்டு வாங்கினாலே இந்த பொருள் கிடைக்குதா பட்டுவேன் போய் கியூல நின்று கிடக்கல. இது கூட ஆளு கொடுக்க மாட்டேன். யாரு வீட்டுல எங்க அம்மா வீட்டுல எனக்கு அண்ணன் தம்பி எவ்வளவு கிடையாது அக்கா தங்கச்சி எவ்வளவு கிடையாது. அவருக்கு முடியாது அடிப்பேன். அது செத்துட்ட போடவில்லை அதனால போடமா கிடப்பா
ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், அரசூர் கிராமம். எங்களை பார்த்தா உலகத்துல நீ அப்படின்னா எல்லாம் கேட்டு குட்டு சாப்பாடு உண்டாயா விதி என் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் விளையாடுறது சொல்றாயா தாயே முத்துமாரியம்மா. அத்தா அத்தா இல்லாரை எல்லாரும் எழுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. எல்லா நன்மைகளும் உடையவர்களாக இருந்தாலும் கையில் பொருள் இல்லாவிட்டால் எல்லோரும் அவனை இகழ்வார்கள். எல்லா தீமைகளும் உடையவர்களாக இருந்தாலும் செல்வர்களை எல்லாரும் உயர்த்தி பேசுவார்கள். அத்தா நம்ம ஒருவேளை காது கேட்கல என்னங்க ஒருவேளை ஊட்டியா இருப்பாரா மாமா. ஐயோ நீதாங்க மாமாவா ஆமா நீ மாமா சொல்லுறா என் மனசில் குளு 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 ஆமா டேய் யாரோ டேய் ஆமா வீட்ல என்ன பிரச்சனையா? பிரச்சனை தாங்க. உங்க அப்பா செத்துட்டானா? நாளைக்கே பிரச்சனை தான். ஆமா அப்படியா? உங்க ஆத்தால செத்துட்டாளா? தாய் இல்ல தம்பி இல்ல. நானா செத்தாரி போயிட்டேனா? அப்படி சொல்லாதீங்க. என் தெய்வமே பிறந்த வீடே வேண்டாம் என்று உன்னையே நம்பி நதி என்று வந்திருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. நானா பாரு. ஆமா நான் ஏதோ வண்டிக்கிட்ட. தாய் என்று போடு. கேட்டுக்குமா? ஆறு மாடு மேய் கூட 50 மேய் கேக்குறான் விக்கிற விலைவாசியில. என் அழகுக்கு அறிவுக்கு ஏன் ஒரு 10 வரலுக்கு 10 மோதிரம் போடணும். கேளுமா கரியம்மா 10 வரலுக்கு 10 மோதிரம் போடணும். விரல் வந்து திருப்பினா வெட்டங்க வாங்கிட்டு பாரு. ஒன்னு போடு விடுங்க. ஏய் நீ மோதிரத்தை வாங்கி குடுறியா? நான் வரல மாட்டீங்க இல்ல நான் வாங்கி நூல் கட்டி ஆடி கிடப்பேன். அதே இஷ்டம். தலையில வாங்கி வரமா. ஏன் அட பாவிகோ. என் அழகுக்கு அறிவுக்கு எத்தனை பொண்ணு லவ் பண்ணி தெரியுமா? எத்தனை பொண்ணு லவ் பண்ணி தெரியுமா? இந்த அழகை பார்த்துட்டு உன்னை லவ் பண்ணாங்க. ஆமா ஐயோ நடிகை நமிதா தெரியுமா? நமிதா ஏடி பண்றீங்க? நமிதா என்னையே கட்டின்னு ஒத்த கால நிச்சு விட்டாடு வந்து. ஏன் கட்டிக்கிட்டு? நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். என்ன? நீ நம்ம குண்டாகிற உன்னை செட்டா வரும். அன்னைக்கு ஐதன் போனதா கல்யாணமே பண்ணி நீ நினைச்சு நடிகை சிம்ரன் தெரியுமா? சிம்ரன் கேடி பண்றீங்க? அந்த சிம்ரனை கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சு. அது என்ன? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். என்ன? ஒல்லியாகிற உனியனை செட் ஆகாது சொல்லிட்டு அது எப்பா கூட்டி விட்டு அப்படிலாம் கட்ட வேண்டிய பொண்ணுலாம் விட்டுட்டு இந்த ஷாயிர கூடாது தலைமை கட்டு போட்டாங்கப்பா. நான் சரினம்மா உன்னை சொல்லி தப்பு இல்ல. உன்னை சொல்லி தப்பே இல்ல. ஏண்டியா பெரியவங்க பழமா சொல்லுவாங்க. நீங்க நொண்டி மொண்டி கூணு குருடு வாய் நோரு சொல்லாதீங்க. அது அப்படியே நிரூபிக்கிற பாரு. ஓஹோ இந்த நொண்டி மொண்டி கூணு குருடு எல்லாம் வந்து பாருங்க. ஆமா ஏண்டியா டேய் ஏய் போடா ஏய் நாக்கு அப்ப கூண் குருடு உள்ள வந்து பார்த்தா குரு டாக்கே இருக்கும். ஏண்டியா நான் தான் திரானே போறேனா கோமல நானே தான் கோப்பியில் சிசி கட்டினேன். அதெல்லாம் வெட்டி விட்டோம். கொக்கி கட்டினா ராசி மற்ற யார் கேட்க ஆள் கவுருக்கு இருந்த இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்
வச்சுக்க அம்மா ஏய் நோய் வராதுங்க ரவுடி போறது அம்மா வெளியில பண்ணா டேய் என் விஷயம் தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுல 5 நேக்குது சரி என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு எவ்வளவு லவ் பண்ணிருக்குது அவனுக்கு ஓட்டுக்கிறான் அதனால இது போல இது கிடைக்குது ஏழுமலையானே சரிதா இன்னும் நம்ம லவ் பண்ணிருந்தாங்க அவர் ஏன் சரியா சொல்ல முருகா அட பாவி முருகனை வச்சிருக்கிறாரா சிவா ஏழு மேல முருகன் சிவா 3 பேருடா அதான் கடவுள்டா பாய் கடவுள் ஏழுமலையான பகவான் திருப்பதி மலை ஓ வாசம் பகவானா 6 கடவுளுக்கு வந்து முருகரு ஓஹோ. சிவா சிவான்னா சிவபெருமான் அப்படியா? நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் தீர்ப்பு ஏதோ பணம் காசு போட்டு நாட்டு காசு போட்டு எவ்வளவு பண்ணா கையா நான் என்ன சொல்றேன்னா ஏதோ தெரியாத எவ்வளவு பணம் கட்டி கொடுத்துட்டோம் நான் சொன்ன தீர்ப்பு குடிச்சிடுறேன் எவ்வளவு பொண்ணு வச்சுட்டு வாயா வாய் எவ்வளவு பொண்ணு எவ்வளவு வரணும் நீதிமான அருமையா தீர்ப்பு சொல்ல போது குழந்தை கூட்டு போட வச்சு வாழ்ந்தா வாழணும் இல்லைன்னா வந்து கூட்டு போட வீட்டுக்காரங்க செல்லப்படியா வீட்டு போட வீட்டு கூட்டு போயிடா உன் கொண்டாடி கூட விட்டு ஆமா கல்யாணியா அதான் கல்யாணியா ஐ லவ் யூ நானே வச்சு கல்யாணியா செலவிட்டியா அம்மிட்டியா பா மாமா கருத்தாங்க என்ன கொடுக்காதா தலைவி ஏண்டியா என்ன ஒரு முத்தம் கொடுத்து கொண்டு கொடுத்ததே பெரிய விஷயம் ஒரு நாள் சொல்ல அப்ப இந்த மாசத்துக்கு ஓய போட ஐயோ யாரியா அவன் விட்டாலுமே கூட்டு வந்து ஐயோ நான் வேகத்துல முத்தம் கொடுக்குறேன் வேகத்துல இறங்கிட்டேன் எப்படி மேலே ஏத்தனே தெரியல சரி நான் ஒடியாந்து யாரா குறுக்க போறீங்க பாத்துங்க எங்க வீட்டுக்காரர் ராணுவத்துல உண்டா போத ஓட்ட பந்தத்துல ஃபர்ஸ்ட் ஆளா வருவார் எங்க வீட்டுக்காரர் என்ன வேக ஓடும் தெரியுமா நான் பாத்துனே என்ன இது குடிச்சா சேட்டா கல்யாணியா கல்யாணியா நீ பின்னாடி சுப்புக்கு சொன்னா பின் போட்டு போ அப்படியா நீ சொல்லாங்க ஆமா மத்தா செஞ்சு விடுங்க ஐயோ என்ன தலையெழுத்த போச்சு சரி ஆயிரம் இருந்தாலும் புத்தாறு மரியாத கையால சாப்பு காட்சி கையால கை இருமாதிரி இருக்குமே அர்த்தம் நல்லா இருக்கும் என் கணவர் நான் கொடுக்கறது பாத்தீங்களாம்மா ஐயா பாத்தியா இல்லையா தலைவரையா
என் பழனி முத்து வந்து பார்த்துதா இல்லையா? நம்ம முத்து முழுக்க தலையில் பார்க்கணுமா? அதுதான் சைடுல உட்காந்து பார்த்துக்கிறேன். சரியா கொடுக்குறியா இல்லையான்னு தீர்ப்பு சொல்றது. ஏமா நான் பாக்கலாமா? இன்னொரு முறை கொடுமா. அங்க வந்துட்டு இல்ல. ஆமா. திரும்பி நடந்து வரும்போது எப்படி உட்காந்து பார்த்துமா? நீ சொல்ல நான் உன்னே கேட்டேன். ஒரு முத்தல எப்படி பாருங்கணும்? எப்படிங்க? நச்சுக்கு நச்சுக்கு பச்சுக்கு பச்சுக்கு. எனக்கு தெரியாதுங்க. சரியா? வா நம்ம லிப் லிப் கொடுக்கலாமா? ஐயோ என்ன தலைமை பாருங்களா வண்டி வாங்கி மாதிரி இருக்குது. பண்ணி கூத்து மாதிரி முன்னாடி வாங்கி போற எலி சுத்து மாதிரி நம்ம பட்ட வேதனைலாம் போதாதா? நீ கவலைப்படாத, நான் உனக்கு கூலி வேலை செஞ்சா உன்னை காப்பாத்துறேன். கூலி வேலையா? ஆமா. என்ன வேலை தெரியும் உனக்கு? என்ன வேலை தெரியுமா? ஐயாவுக்கு தெரியாத வேலையே கிடையாது. என்னங்க அந்த ரெண்டு மாதிரி ஒரு நாளைக்கு 25,000 விட்டுருவாங்க. இந்த மட்டு எப்படி குடிப்ப? அப்படியே மறுத்து இப்படி பிடிச்சிக்குவேன். ஒரு 10,000 வேணும் போய் வெட்டி வந்துடும். நான் தலைவனுக்கு பேசுறேன். அது மட்டும் கிடையாது. நாக்கு எடுத்து மாட்டானே. உட்காந்து குச்சத்தை போட்டு வச்சுக்க. தாய் வீட்டுல தான் எனக்கு நிம்மதி இல்லை. புகுந்த வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன். அது உங்ககிட்ட எப்படி நான் வாழ போறோம்? கல்யாணத்தி நான் பரிசோதனை தான் செய்தேன். என்னங்க? ஏனென்றால் நான் ஒரு கூழ் குறி இஷ்டப்பட்டிருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் என் கூட இருப்பாயா இல்லை என்னை விட்டு பாதிலே சென்று விடுவாயா என்றால் பரிசோதனை செய்து. காலமெல்லாம் கூட வாழ வேண்டும் என்று தானே வந்திருக்கிறேன். அப்படியா? ஏனென்றால் உடையதாக வேண்டும் கண்ணே கல்யாணத்தி